வயநாடு தொகுதியில் ராஜினாமா செய்யப் போவதாகவும் அந்த தொகுதி மக்களுக்கு தொடர்ந்து துணை நிற்பேன் என்றும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி அறிவித்துள்ளார். அண்மையில் நடந்து முடிந்த 18வது மக்களவைத் தேர்தலில் ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாடு மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி ஆகிய தொகுதிகளில் போட்டியிட்டார். வாக்கு எண்ணிக்கையில் 2 தொகுதிகளிலும் 5 லட்சத்திற்கும் மேல் வாக்குகள் பெற்று ராகுல் காந்தி அபார வெற்றி பெற்றார். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி ஒருவர் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு அதில் 2லும் வெற்றி பெறும் பட்சத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை முடிந்த 14 நாட்களுக்குள் ராஜினாமா செய்ய வேண்டும். அப்படி தவறும் பட்சத்தில் அவர் 2 தொகுதிகளிலும் தோல்வியடைந்ததாக கருதப்படும். இந்நிலையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி, செயலாளர்கள் பிரியங்கா காந்தி, கே.சி. வேணுகோபால் ஆகியோருடன் ராகுல் காந்தி ஆலோசனை மேற்கொண்டார். ஆலோசனைக்கு பிறகு மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, சோனியா காந்தி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய மல்லிகார்ஜுன கார்கே, நீண்ட ஆலோசனைக்கு பிறகு வயநாடு தொகுதியில் ராஜினாமா செய்ய ராகுல் காந்தி முடிவு செய்திருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி, வயநாடு தொகுதிக்கும் தனக்கும் இடையிலான உறவு உணர்வு பூர்வமானது என்றும் வயநாடு மக்களுக்காக தொடர்ந்து நிற்பேன் என்றும் தெரிவித்தார். வயநாடு தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என்று கூறிய ராகுல் காந்தி, தேர்தல் போரில் நிச்சயம் அவர் வெற்றி பெறுவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். வயநாடு மக்கள் தங்களுக்கு நாடாளுமன்றத்தில் 2 உறுப்பினர்கள் உள்ளதாக நினைக்க வேண்டும் என்று கூறிய ராகுல் காந்தி, ஒன்று தான் என்றும் மற்றொருவர் தனது சகோதரி பிரியங்கா காந்தி என்றும் கூறினார். மேலும் வயநாடு மக்களுக்காக என் கதவுகள் என்றுமே திறந்திருக்கும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார்.